ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, நேற்றையிலிருந்து உன்னிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்பதற்காக உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். தங்கமே, நான் சொல்வதை நீ எவ்வளவு காதில் வாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ தப்பிக்கலாம். என் தங்கமே, இன்று 6 மணி வரை நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நேரம் சரியில்லாமல் சில பிரச்சனையில் மாட்டிவிடும் நேரம் வரும். அந்த நேரம்தான் இப்பொழுது உனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சில நாட்களாக நீ செய்யாத தவறுக்கெல்லாம் ஏதோ ஒரு தண்டனையும் ஏதோ ஒரு மன உளைச்சலையும் அனுபவித்து கொண்டே வருகிறாய். நீ இன்றும் அது செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்பே வந்து நான் சொல்கிறேன். எந்த ஒரு வம்புக்கும் எந்த ஒரு விவாதத்திற்கும் இன்று நீ போகக்கூடாது. தானாகவே உன்னை கூப்பிட்டு சண்டை போட்டாலும் அமைதியாக நகர்ந்து வந்துவிட. அமைதியாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான், என்னை தேவையில்லாத வார்த்தையால் மனதை காயப்படுத்துகிறான், நான் எப்படி சும்மாக இருப்பது என்று நீயும் ஏட்டிக்கு போட்டியாக சில விஷயங்களை பேச ஆரம்பித்தால் நான் எதுவும் செய்ய முடியாது. உன்னை காவல் காப்பது என்னுடைய கடமை. உன் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். யார் எப்படி இதெல்லாம் என்ற அடிக்கடி நான் இவன் இப்படி, உன்னுடைய நண்பன் அப்படி என்று ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறேன். உனக்கு நடைமுறையிலும் அதை காட்டிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீயோ எதையுமே காதில் வாங்குவது கிடையாது. சாய் என்ன சொல்வது, நம் என்ன கேட்பது என்ற ஒரு நிலையில்தான் நீ இருக்கிறாய். அதெல்லாம் நீ இப்படி இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. நான் சொல்வதை காதில் வாங்கு. இன்று முழுவதும் நீ ஜாக்கிரதையாக இரு. வெளியே சென்றாலும் அமைதியுடன் கையாளி எல்லாவற்றையும். நிச்சயமாக அனைத்து விஷயத்திலும் இருந்து தப்பிக்கலாம். ஆனால் எதையுமே சமாளித்து விடலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம். யார் என்ன செய்து விடுவாய் என்ற ஒரு பொய்யான ஒரு குருட்டு தைரியம் இருந்தால் யார் உன்னை காப்பாற்ற முடியும்? உனக்கு முன்பே வந்து எச்சரிக்கிறேன், இது தவறு, இது செய்தால் மிகப்பெரிய பிரச்சனை என்று. இதெல்லாம் தவிர்த்து என்ன நடக்கிறது என்று நான் பார்த்து விடுகிறேன் என்று நீ போனால் நிச்சயமாக பிரச்சனை வரும். நீ இன்று அமைதியாக இரு, வாழ்க்கை நிம்மதியாக மாறும். நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். எந்த ஒரு தேவையில்லாத கூட்டமாக இருக்கும் இடத்திற்கும் செல்லாதே. நீ எப்பொழுதும் அமைதியாக இரு. உன் வேலையை மட்டும் செய். அடுத்தவர்கள் இந்த வேலை செய் சொல்கிறார்கள், உனக்கு ஏதாவது தருகிறார்கள், இதை வைத்துக்கொள் என்று ஒரு பொறுப்பை தருகிறார்கள். இதை எதையுமே என்று செய்யாதே. கவனமாக இரு. உன்னுடைய வேலையில் மட்டும் கவனமாக இரு. சந்தோஷமாக இருப்பாய். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.